கௌதம், அந்த ஸ்கிரீனை கழட்டிடு. அக்கா, என்ன நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட் எங்க? இங்க தானே இருந்தா. ஒருவேளை உள்ள வந்துட்டாங்களோ? ஐயோ, வெங்கடேஷன் மாமா பொண்டாட்டின்னு தெரியாம பழகிருக்குமே. அண்ணாமலை வீடுன்னு தெரியாம வந்திருக்கோம். நல்ல வேளை நம்ம மூஞ்சியை யாரும் பார்க்கல. நாம தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியலையே. அண்ணாமலை நம்மள அவ்வளவு தூரம் எச்சரிச்சு வச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாதுன்னு. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நாம இங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ, சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்கோமே. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நம்மளால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. இனிமே வெங்கடேசன் மாமா பொண்டாட்டி கண்ணில் நாம படவே கூடாது. நம்ம அங்க புதைச்ச சிலை இந்த ஆள் கண்ணில் எப்படி பட்டுச்சு? இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஏன் இப்படி நமக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது? பேசாம போய் அவரை தடுத்து நிறுத்தி வாங்கிடலாமா? போய் தடுத்து நிறுத்தி கேட்டா சிலை எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு இந்த ஆளு நம்மளே கேள்வி கேட்பான். இப்ப என்ன பண்றது? காஸ்ட்லியான சிலையாச்சு, இந்த ஆளு கையில மாட்டிக்கிச்சு. என்னடா என்னடா அண்ணே, அந்த சிலை நம்ம இதுக்கு முன்னாடி தூக்குன சிலை மாதிரி இல்லைண்ணே. நம்ம தூக்குன சிலையை பற்றி எல்லாம் பேப்பரில் ஏதோ ஒரு மூலையில் நியூஸாக வரும்ண்ணே. டிவியில் கூட ஒரு 5 செகண்ட் அதை பற்றி சொல்லுவாங்க. அதை போலீஸ்கிட்ட பேசி சரி பண்ணிடுவோம். ஆனால் இதை ஏதோ ஒரு முக்கியமான சிலைன்னு சொல்கிறாங்கண்ணே. சிலை திருட்டு பிரச்சனை ரொம்ப பரபரப்பாகிட்டு இருக்கு. போலீஸ் நம்மளை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்கண்ணே. நியூஸ்ல எல்லாம் வந்துச்சுண்ணே, நீ போய் பாருண்ணே. நான் முதல்ல போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்ன பெரியப்பா, முதுகு பின்னாடி மறைச்சு எடுத்துட்டு வரீங்க? சர்ப்ரைஸ்மா, அப்படிதான் எடுத்துட்டு வரணும். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ்? போதும் பெரியப்பா. பெரியம்மா ஏற்கனவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. கொடுத்துருங்க பாவம். பாண்டிநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் பஞ்ச உலோகத்தால் ஆன நடராஜ சிலை ஒன்று காணாமல் போய்விட்டது. இதை குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த சிலையின் மதிப்பு பல கோடி இருக்கும் என காவல்துறையிடமிருந்து தகவல் கிடைத்துள்ளது. இந்த சிலையை கண்டுபிடித்து தருவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலையின் திருவுருவ படம் மக்களின் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது. இந்த சிலையை மக்கள் எங்காவது பார்த்திருந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும். ஐயோ, பிரச்சனை இவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? முதல்ல வெங்கடேசன் மாமா எடுத்துட்டு போன சிலையை அவர்கிட்ட இருந்து வாங்கணும். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு கிஃப்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. கலைநயமா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. அதுவும் நடராஜர் சிலையை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, இவ்வளவு நல்ல ஆன்டிக் பீஸா இருக்கு, எங்க இருந்து வாங்குனீங்க? இது அந்த ஜெய்ப்பூர் பக்கத்துல இந்த மாதிரி பழங்கால பொருட்கள்லாம் ஏலத்துக்கு விடுவாங்க மாப்ள. அன்னைக்கு பிறந்த நாள் வருதுன்னு அங்க இருக்கிற ஏஜென்ட் கிட்ட நான் முன்னாடியே பேசி வச்சிருந்தேன். அவர் மூலமா தான் இதை நான் வாங்கினேன். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நடராஜர் சிலையா இருக்கு. முதல்ல பூஜை பண்ணிடுவோம்.
ஆள் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொல்றப்போ அந்த சிலையை கொண்டு போய் கொடு. இனி அந்த சிலையை கொடுக்க முடியாது. இங்க நிலவரம் வேற மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சு? நான் மறைச்சு வச்ச இடத்துல இருந்து என் மாமனார் அந்த சிலையை எடுத்துட்டு போய் என் அத்தையோட பிறந்த நாள் இன்னைக்கு அதுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு. இப்ப போய் யாருக்கிட்டே அதை கேட்டு வாங்க முடியாது. பிரச்சனை பெருசாயிடுச்சு. பிரஸ் மீடியாலெல்லாம் அந்த சிலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. முட்டாள் மாதிரி பண்ணிட்டியாடா. உன் மாமன் கண்ணில் படுற மாதிரியாடா அந்த சிலையை வைப்ப? ஏண்டா, அந்த சிலை எங்கேருந்து வந்தது, என்ன ஏதுன்னு தெரியாம அந்த ஆளு போய் அவங்க கிட்ட கிஃப்ட்னு வேற கொடுத்துருக்கான். டே, யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னா வீட்டுக்கு வெளியிலேயே ஒளிச்சு வச்சேன். ஏன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, அந்த ஆள் கண்ணில் பட்டுருச்சு, எடுத்துட்டு போயிட்டான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் கண்டுபிடிச்சி வருவாங்க, உன்னையும் பிடிச்சிட்டு போய் உள்ள வைப்பாங்க. நீயும் நம்ம அப்பனோட உட்காந்து சேர்ந்து ஜெயிலில் களியை தின்னு. என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? டேய், என்னால் இதுக்கு மேலாம் எதுவும் பண்ண முடியாதுடா, நீயே பார்த்துக்க. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். வெயிட் ஆஃப் போன. இந்த சிலையை கண்டுபிடித்து தருவோருக்கு பல லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஏன் அண்ணாமலையை பழி வாங்குறதுக்கான சான்ஸ் எடுத்துக்க கூடாது? சார், போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் தானே? ஆமா சார், சொல்லுங்க சார். பாண்டிநல்லூர்ல காணாம போன சிலைய பத்தி தகவல் கொடுத்தா நிஜமாவே நீங்க சன்மானம் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா தருவோம். உங்களுக்கு அந்த சிலையை பத்தி தெரியுமா? வாங்க, போயிட்டு வாங்க, அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும். போங்க வாங்க. லட்சுமி தனியா கூட்டிட்டு போறா, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. உன்கிட்ட என்ன லட்சுமி சொன்ன? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. நீ இந்த குடும்பத்து பக்கமே வரக்கூடாது. நீ இங்க இருக்கிறது என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே சொன்ன.